ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான் ஸ்நானகன் இயேசுவின் நிமித்தம் இடரல் அடைகிறான். ஒருவேளை ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்த ஒரு மனிதன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அவன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அப்படி ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்த ஒரு மனிதன் இங்கே மத்தேயு 11:3 வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இடரடைகிறான். ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பின் அனுபவம் வருகிறது. ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவியை அவன் அபகரித்து கொண்டதினாலே யோவான் ஸ்நானகன் அவனை கண்டித்ததினால் யோவான் ஸ்நானகனை ஏரோது சிறையிலே அடைக்கிறான். அந்த சிறையின் அனுபவத்திலே தான் அவன் இடரல் அடைந்தவனாய், வருகிறவர் நீர்தானா, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் சீசர்களை அனுப்பி கேள்விகளை அனுப்புகிறான். அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் இடரல் அடையாதபடி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35-36வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நம் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை பற்றி விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்படி, ஒருவேளை நான் எதிர்பாராத சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் இடரல் அடையாதபடி உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருடைய நாமத்திலே நான் பற்றுதலாயிருப்பேன். ஒருவேளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன், ஒரே நாளிலே 7,000 ஆடுகளை, 3,000 ஒட்டகங்களை, 500 ஏர்மாடுகளை, 500 எருதுகளை இழந்து போன ஒரு மனிதன், ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து போன ஒரு மனிதன், அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு நாள் தான் என் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வாய்? ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடு. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய சரீரத்திலே வியாதியோடு வேதனைப்பட்டு கொண்டிருந்த போதும் யோபு சொன்ன ஒரு வார்த்தை, நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே பற்றி கொண்டு வாழ்வேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதனைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஆண்டவர் பாக்கியமுள்ள மனிதனாய் கருதுகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இடரல் உண்டாகிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அங்கே ஆண்டவர் ஒரு நிலத்தை குறித்து பேசுகிறார். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். அங்கே 4 விதமான நிலத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது நிலம் வழியருகே இருக்கிறது, 2வது நிலம் கற்பாறையுள்ள நிலத்தில் இருக்கிறது,
மூன்றாவது நிலம் முள்ளுள்ள இடத்தில் இருக்கிறது. நான்காவது நிலம் நல்ல நிலமாய் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கற்பாறையுள்ள நிலத்திலே விதை விளைந்தவுடன் அது வேகமாய் முளைக்கிறது. ஆனால் அது கற்பாறையுள்ள நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஆழமாய் வேர் கொள்ளாதபடி சீக்கிரமாய் தேய்ந்து போகிறது. இப்படித்தான் மனிதன் வசனத்தை ஏற்றுக்கொண்டவுடன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளாதபடியினாலே, வசனத்திற்குள் ஆழமாய் வேர் கொள்ளாதபடியினாலே, வசனத்து நிமித்தம் உபத்திரவங்களும் பாடுகளும் வருகிற போது இடரடைந்து விடுகிறான். நாம் இடரடையாதபடி ஆண்டவருக்குள் ஆழமாய் வேர் கொள்வோம். வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு வசனத்திற்குள்ளாய் வேர் கொள்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்திற்குள் வேர் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நாம் இடரடையாதபடி வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அப்பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.